ஹாய் நண்பர்களே, உங்களுக்கு நீர்க்கட்டி ப்ராப்ளம் இருக்கா? அப்போ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் சாலியா, கருப்பட்டி. எங்கிட்ட கருப்பட்டின்றதுனால நாங்கள் மண்டவெல்லம் எடுத்திருக்கோம். ஆனால் இந்த ரெமெடிக்கு கண்டிப்பாக கருப்பட்டி தான் தேவைப்படும். கருப்பட்டி தான் நம்ம வகத்தில் உள்ள கிருமி எல்லாத்தையுமே போக்கக்கூடிய தன்மை கொண்டது. இந்த சாலியாவை ஒரு வாணலில் போட்டு நல்லா நம்ம எண்ணெய் ஊற்றாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது வறுக்கும்போது நம்மளுக்கு கடுகு வெடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்கும். அதுதான் இதோட பதம். இந்த வறுத்த சாலியாவை நம்ம நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம கருப்பட்டி ஒரு 1/4 கிலோ வாங்கிக்கோங்க. சாலியாவும் ஒரு 1/4 கிலோ வாங்கிக்கோங்க. இந்த வாங்கின கருப்பட்டியை நல்லா தட்டி எடுத்துக்கிட்டு இந்த சாலியை அரைச்சதோட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிணையணும். நல்லா பிணைஞ்சி லட்டுகள் மாதிரி உருண்டை வரும். இந்த உருண்டைகளை மொத்தம் 15 உருண்டைகள் நீங்கள் உருட்டி வச்சுக்கணும். 15 உருண்டைகள் உருட்டி வைக்கிறதன் மூலம் பீரியட்ஸ் ஆன முதல் நாள்லேருந்து 5ஆவது நாள் வரைக்கும் காலையில் வெறுவகத்தில் ஒரு உருண்டை, மதியானம் ஒரு உருண்டை, இரவு ஒரு உருண்டை, இப்படி 5 நாள் சாப்பிட்றதன் மூலம் உங்கள் வயிற்றில் உள்ள புழு, பூச்சி, நீர்க்கட்டி எல்லாமே சரியாக போயிடும். இது சரியாக போகிற தன்மை கொண்டது. இதை சாப்பிட்டு தான் நானும் கன்சீவ் ஆனேன். எனக்கு 2 வருஷமாக